இன்னைக்கு நானும் அம்மா சேர்ந்து தான் குக் பண்ண போறோம். எங்க வீட்ல எப்ப மீன் குழம்பு செய்றதா இருந்தாலும் அம்மா தான் செய்வாங்க. எனக்கு காம்பேக்ட்டா ஒரு 2, 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் வைக்க தெரியுது. அதுவும் ரீசென்ட்டா தான் நான் கத்துக்கிட்டேன். யூசுவலா எப்பயும் போல மீன் வாங்கியிருந்தா நான் தான் மீன் குழம்பு வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து அம்மாவும், டாடி 2 பேருமே மீன் வாங்கியிருந்தாங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம் தான். எப்பவுமே எங்க வீட்டுக்கு ஒரு ஆன்டி மீன் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னு அம்மா மீன் வாங்கியிருந்தாங்க. டாடி ஒர்க்லேருந்து வர சொல்ல மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னா 2 பேருமே ஒரே மீன் தான் வாங்கியிருந்தாங்க. மொத்தமா அன்னைக்கு வீட்ல 3 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருந்தோம். மீன் வாங்குறப்ப அவங்களே நல்லா நீட்டா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா வீட்ல அம்மா 2 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அதனால கிளீன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகவே இன்னைக்கு நானும் அம்மா சேர்ந்து தான் குக் பண்ணியிருந்தோம். எங்க அம்மா சமைக்கிறப்ப பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ அழகா சமைப்பாங்க. எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வரப்போலாம் ஃப்ரீக்வென்ட்டா கேட்குற ஒரு டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான். இந்த மீன் குழம்பு ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா லாஸ்ட்ல ஆட் பண்ற பொடி மட்டும் தான் அம்மா அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க வீட்ல மாறாத ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெசிபி தான். எப்பயுமே ஒரே மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.